கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 4:5, ரோமன்ஸ் 4:5. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின இதில் ரொம்ப விசுவாசத்தினால தான் நீதிமானாக்கப்படுவான் என்று சொல்வதற்கு இந்த வசனம் ரொம்ப ஒரு மிக தெளிவாக அதை விளக்கக்கூடிய ஒரு வசனம். ஏன்னா அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 2 எதிர்மறையான காரியங்களை எடுக்கிறாரு. வேலை பார்க்காதவனுக்கு, அதாவது ஒரு ரிலீஜியஸ் என்று சொல்லக்கூடிய சம்பிரதாயம், சடங்காச்சாரம், ஒரு மத சார்பாக செய்யக்கூடிய ஒரு வேலை எதுவுமே செய்யாதவன், ஆனால் அவன் கர்த்தருடைய குணாதிசயத்திலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணுறான், நம்பிக்கை வைக்கக்கூடியவனா இருக்கிறான். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவன் அநீதியானவன், அவனை நீதிமான் என்று அறிவிக்கிறாரு. காரணம் என்னன்னா, அவன் நல்லவன் என்பதனால இல்லை, ஏன்னா தேவனாகிய கர்த்தர் மிகவும் கிருபையுள்ளவர், அதனால அவர் சொல்கிறாரு. அதனால தான் அவனுடைய விசுவாசம் என்ன பண்ணப்படும், அவனுக்கு நீதி என்று எண்ணப்படும் என்று சொல்லக்கூடியதா. அப்போ ஒரு கிரியை செய்யாமல் பாவியாக இருக்கிறவனை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இவர் நீதிமான் என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா நீங்கள் ரோமர் 3ஆவது அதிகாரம் 22வது வசனம் சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். யாரு அது, யாராக இருந்தாலும் பலிக்கும். நீங்கள் ரோமர் 5ஆவது அதிகாரத்தில் 6வது வசனத்திலேருந்து 8வது வசனம் வரைக்கும் பாருங்கள். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிய துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எப்போ நீங்களும் நானும் நீதிமானாய் இருக்கும்போது, நீங்கள் நல்லவங்களாய் இருக்கும்போது கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இல்லை, நீங்களும் நானும் பாவிகளாய் அக்கிரமக்காரர்களாய் இருக்கும்போது தேவன் நமக்காக மரித்தார். அது அவருடைய அன்பையும் அவருடைய கிருபையும் காட்டக்கூடியதாக இருக்குது. அதனால தான் கலாத்தியர் 2:16 சொல்லும்போது, நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால எந்த மனுஷனும் ரட்சிக்கப்படுவதில்லை, மிக தெளிவாக சொன்னார். அதனால தான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது யோவான் 5ஆவது அதிகாரம் 24வது வசனத்தை சொல்லும் என்ன சொன்னார், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று. எப்படி, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பின என்னுடைய பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீக்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ என்ன, ஒரு பாவியாக இருக்கிற மனுஷனை நீதிமானாக்குறவராக இருக்கக்கூடிய தேவன்கிட்ட அவன் விசுவாசம் வைத்தா அந்த விசுவாசம்தான் அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம எல்லாருமே இந்த வீழ்ந்து போன உலகத்தில் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே பாவமான ஒரு இதில் இருக்கிறோம். அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன, நம்ம எப்படியாவது கர்த்தர்கிட்ட இதாயிரணும் அப்படிங்கிறத விட்டுட்டு அவருடைய வாக்கு தத்தத்தையும் அவருடைய கிருபையும் நம்ம விசுவாசித்து அவர்கிட்ட போனால் போதும். ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பாவியை நீதிமானா அறிவிக்கக்கூடிய தேவன். காரணம் என்ன, நம்மனால இல்லை, ஏன்னா அவருடைய கிருபை, அவருடைய அளவில்லாத கிருபை. ஏன்னா கர்த்தருடைய இரக்கம் எங்கெல்லாம் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் அவனுக்கும், எவ்வளவுதான் இருந்தாலும் அவனுக்கு வேலை பார்க்கும், எப்போ அவன் விசுவாசத்தோடு தேவன் பக்கத்தில் வரக்கூடியதா. அப்போ என்னன்னா, கர்த்தருடைய இரக்கமும் கர்த்தருடைய கிருபையும் அளவிட முடியாது. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒருத்தன் பாவியாய் இருக்கிறவனை நீதிமான் என்று அறிவிக்கிறார். இதில் இன்னொரு அடுத்த பக்கம் என்ன தெரியுமா, சுயநீதியில் இருக்கிறவங்கள இல்லை. எனக்கு அருமையான நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, சுயநீதி பண்ணுறவங்க தங்களுடைய கிரியையின் மூலமாக, இல்லை நான் இந்த பரம்பரையில் வந்தேன், நான் இந்த வேலை
செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால இல்லை. ஒரு பாவியாக என்னால் எதுவுமே இல்லை, விசுவாசம்தான் ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நம்பி, உம்முடைய இரக்கத்தை நம்பி நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தருடைய கிருபை யாருக்கு வேலை பார்க்குது? பாவிகளுக்கு வேலை பார்க்குது. அவர்கள் என்ன விசுவாசத்தினால கர்த்தர் அவர்களை நீதிமான் என்று அறிவிக்கிறார். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் உம்முடைய திருக்குமாரனாகிய கிறிஸ்துவை கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து அதன் மூலமாய் நாங்கள் மீட்கப்பட்டு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் நாங்கள் விசுவாசிப்பதன் மூலமாய் இதோ நாங்கள் தேவநீதி பெற்றவர்களாய் இருக்கக்கூடிய ஒரு மகா பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, இதோ பாவிகளாய் எங்கள் மேல் கொடுத்த உம்முடைய கிருபைக்காய் கொடான கோடி நன்றி. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.